பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. படுக்கையில் இருந்தும் முடங்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நோன்பில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பிறை 11 இதர ரஹ்மத்துடைய 10 நாட்கள் கடந்து இப்போ நமக்கு அடுத்து மக்ஃபிரத்துடைய 10 நாட்கள் நாம் அடைந்திருக்கின்றோம். நம்ம ஏற்கனவே நேற்றைய பாடங்களில் தௌபா சம்பந்தமாக நிறைய செய்திகளை செஞ்சாம அது சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டோம். அது நோக்கம் என்னன்னா, இந்த வருகின்ற அதாவது இன்னையில இருந்து இன்னும் கரெக்டாக 20 நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹ் கிட்ட துவா கிட்டே இருக்கணும். தௌபா கண்டியோ மக்ஃபிரத்திற்காண்டோ அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்பதை என்ன செஞ்சிடணும், ஒவ்வொரு முறையும் ஓதுறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கோம். நேற்றைய சப்ஜெக்ட் அது விளக்க கொடுத்தோம். அதனால் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இந்த 10 நாளில் அதிகமாக அல்லாஹ் கிட்ட தௌபாவில் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில சில அமல்களை பேணுதலாக கொண்டு வரணும். சில விதமான சின்ன சின்ன அஹ்லாக்கான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னா சரி செய்யணும். அப்படி சரி செய்யக்கூடிய விஷயங்கள்ல இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது நம்முடைய ஆடை ட்ரெஸ் அதை எப்படி நம்ம அணியணும், எதற்காக அணிகின்றோம், அதனுடைய அணிவதின் நோக்கம் என்ன, இதனுடைய பாடம் அந்த சப்ஜெக்ட் தான். அப்போ அல்லாஹு தஆலா வந்து சொல்றான், கத அன்சல்னா அலைக்கும் லிபாசா, நிச்சயமாக அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை இறக்கியிருக்கான். எதற்காக? அதை பரிபூர்ணமான முறையில் மூடுவதற்காக. இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் இமாம் பெருமக்கள் வரலாற்றை பதிவு செய்கிறாங்க. 2 வகையான ஆடை இருக்குது. ஒன்று நம்முடைய மேலே போடக்கூடிய ஆடை, இன்னொன்று உள்ளம் போடக்கூடிய ஆடை. அது என்ன உள்ளம் போடக்கூடிய ஆடை? அதுதான் தக்வா. அப்போ தக்வா என்பதனுடைய ஆடை உள்ளத்தில் சரியாக முறை இருக்க வேண்டும். அது மேலே உள்ள நம்முடைய மானங்களை மறைக்கக்கூடிய அந்த ஆடையும் சரியாக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே சரியாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்னா வாழ்க்கையில பெரிய வெற்றி தருகின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல நம்ம எல்லாரும் வரலாற்றில் அதிகமான செய்திகளை படிச்சிருப்போம். நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், அது லேசான ஒரு செய்தி. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. ஷைத்தான் மூலியமா ஷைத்தான் என்ன செய்யறான், அந்த பழத்தினுடைய ஆசை காமிச்சு அந்த பழத்தை என்ன செய்யறாங்க, நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறாங்க. இன்னொரு விஷயம், நபீனா ஆதம் வந்து பாவம் செய்யல, நல்லா கவனிக்கணும். நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, அப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நமக்கு இருக்கிறோம். அப்படி நம்ம பழம் சாப்பிடலாம் எல்லாரும் இருந்திருப்போம், ஆலமுல் அருவாகல இருந்திருப்போம், இந்த பக்கம் எட்டியே பார்த்துருக்க மாட்டோம். அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு செயல் தான். அப்போ கண்ணியமான பெருமக்களே, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்ட பின்பு கீழே அல்லாஹ் இறக்கி விட்டான். இறக்கி விட்ட உடனே அவங்க வந்து மேலே ஆடை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா என்ன செஞ்சாச்சு, ஒரு செய்யாக இருந்தது. உடனே அங்கிருந்த தேடுறாங்க, ஓடுறாங்க, அங்கிருந்து மரக்கிளையை என்ன செஞ்சாங்க, அதை பிச்சு தன்னுடைய மானத்தில் செய்யறாங்க. அவங்க வந்து கரெக்டாக கம்ஃபர்ட் பண்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம அதற்கு முன்னாடி உள்ள காலங்கள் வேற, அப்ப இப்போ உள்ள காலங்கள் மான மறைவுகளை செஞ்சோம் சரியான முறையில் மறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தனியாக இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் ஆடைகளை என்ன செஞ்சிடணும், நம்ம கவனமாக மேற்கொள்ளணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தனியாக இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நம்முடைய கணவனோடு இருந்தாலும் என்ன செய்யணும், ஆடைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா படைத்தாண்டுகின்றான், குன்ன லிபாசுல் லகும் வ அன்த லிபாசுல் லகும்,
கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது என்ன கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை? கணவன் எந்த விஷயங்களாக இருந்தாலும் மனைவி மறைக்க வேண்டும், மனைவியுடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மறைக்க வேண்டும். அந்த இரு உறவுகள் சரியாக இருந்தால்தான் இரு குடும்பங்கள் சரியாக இருக்கும். அப்ப அந்த இரு குடும்பங்கள் சரியாக இருந்தால் இரு ஊர்களும் சரியாக இருக்கும். அப்போ கணவன் நடக்கக்கூடிய செய்தியை மனைவி குடும்பத்திலும் சொல்லக்கூடாது, மனைவியினுடைய விஷயங்களையும் கணவனுடைய குடும்பத்தில் சொல்லக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமான தலாக் நடக்க காரணம், முக்கிய காரணம் இதுதான். ஒன்று ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது நம்மளுக்குள்ள விஷயங்களை வெளியே கொண்டு போறதுனால தான் என்ன ஆகுது, மூணாவது செய்தா உள்ள வந்து ஒரு சம்பவம் அழகா சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கணும். தாய்மார்கள் சகோதரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், நம்ம குடும்பத்து சம்பந்தமான சப்ஜெக்ட். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அம்மா, அன்னை ஆயிஷா அம்மாவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது ஒரு சின்ன கருத்து முரண்பாடு, சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ சண்டை கொஞ்சம் அதிகம் முட்டிக்கிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை கணவன் மனைவி கலக்கிற மாதிரி. அப்போ நடக்கும் போது என்ன செஞ்சாச்சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அம்மாவும் என்ன செஞ்சது, சண்டை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கூடி போயிருச்சு. உடனே இது சரி வராது, என்ன செஞ்சிடலாம், அப்போ யாரை கூப்பிடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, மனைவியே நான் என்ன செய்யட்டும், யாரையாவது அழைக்கலாமா, நம்ம சண்டை கொஞ்சம் ஒத்திக்கிட்டு போதே. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கட்டுமான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் கடுமையான கோபக்காரரு, வேண்டாம் சரி வராது அப்படி சொல்லிட்டாங்க. சரி அப்போ என்ன செய்யலாம், அப்போ உங்களுடைய தந்தை, என்னுடைய மாமனார், என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடலாம், அழைச்சிடலாம், கூப்பிடுறாங்களாம். உடனே 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி சொல்றாங்க. ஏமா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? 2 பேரும் செய்றாங்க, மாத்தி மாத்தி பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. அப்போ செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்க. பலான்னு ஒரு அறை, யாருக்கு, அன்னை ஆயிஷா அம்மாக்கு. யார் அடிச்சா, அவர் தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் உண்மை சொல்லக்கூடிய மாமனிதர், அவரிடத்திலே போய் பொய் சொல்லலாமா என்று நீ கேட்கலாமா என்று பலான்னு ஓங்கிட்டு ஒரு அறை முகத்துல. உடனே சண்டை என்னாச்சுன்னு கொஞ்சம் பெருசாயிருச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், நாங்கள் சண்டை இன்னைக்கு முடிக்கலாம் பார்த்தோன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுறே போல தெரியுது, முதல்ல வெளியே போங்கன்னு யாரை பற்றி விடுறாங்க, தன்னுடைய மாமனார் அன்னை ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி விட்டுறாங்க. உடனே நினைச்சாங்க, 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க, சமாதானப்படுத்திக்கிறாங்க. அப்போ கண்ணியமானவர்களே, அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, 2 பேருக்குள்ளேயும் முடிச்சிடணும். 4 சுவற்று நடப்பதை போல அவருடைய சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கதான் செய்யும். இங்க வந்து தாய்மார்கள் சகோதரிகள், உங்களுடைய குடும்பத்துடைய கணவன்மார்கள் சண்டை வரதான் செய்யும், நம்ம மனஸ்தாபம் ஏற்படதான் செய்யும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, எல்லாரும் சபரோட சபரன் ஜமீலாவாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும், உறவுகள் நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இததான் அல்லாஹ் சொல்றான், குன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன். அப்போ கண்ணியமான தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்யணும், கோபங்கள் வரும் பொழுது விழுங்கிக் கொள்ள வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்ததாக இந்த ஆடையுடைய விஷயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்போ கணவன் மனைவிக்கு ஆடை, மணவன் கணவிக்கு ஆடை. அது என்ன அர்த்தம்னா, 2 பேர்கள் என்ன நடந்தாலும் சரிதான், எல்லாரும் உள்ளக்கே முடித்து விடுவதாக அல்லாஹ் பறைசாட்டி வைத்தான். அதே போல நம்முடைய மறுமை நாளில் எக்ஸன் நாசல் உராத்து, மறுமை நாளில் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஆடை இல்லாம தான் இருப்போம். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, மறுமை நாளில் ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாம தான் இருப்பாங்க. இன்னொரு செய்தியில இமாம் வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் யார் தக்வாவுடைய ஆடையை அணிந்து உலகத்திலே தக்வாவோடு வாழுகின்றாரோ அவர்களுக்கு தக்வாவுக்கு ஏற்றாற் போல் மறு உலகத்தில் அல்லாஹ் ஆடையை அணிவிக்கின்றான் என்ற செய்தி யார் சொல்றாங்க, இமாம் பெருமக்கள் பதிவு செய்றாங்க. செய்திவிட்டு அந்த வானலோகத்தில் மறுலோகத்தில் முதலில் ஆடை அணியக்கூடிய மாமனிதர் யார் என்றால் நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்முடைய மானத்தை பாதுகாப்பது என்னது, இப்பொழுது சொல்லப்பட்ட தக்வா என்னும் ஆடை. அந்த ஆடை சரியாக இருந்தால், தக்வா என்ற ஆடை சரியாக உள்ளத்தில் இருந்தால்
மறு உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு தக்வாவாக இருந்தோமோ அந்த அளவுக்கு முழு ஆடை, பாதி ஆடை, கால்வாசி ஆடை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தக்வாவிற்கு தகுந்தார் போல அணிவிக்கின்றான். அப்ப கண்ணியமான தாய்மார்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? தக்வாவின் ஆடை நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் உள்ளே நுழைய வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்கு அடுத்ததாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்யறாங்க, சொர்க்கத்துல எல்லாம் பச்சையா இருக்குமா, ட்ரெஸ்ஸும் பச்சையா இருக்குமா. ஒரு முறை இப்படிதான் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுடைய ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் அவ்வளோ நைஸா பட்டு போல அழகா இருக்கும். அது யாருக்கு வருது? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பா வருது. அதை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, இதை விட பன்மடங்கு மேலாக மென்மையாக பட்டாக எங்க இருக்கும்? மறு உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற செய்தியை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்களா? அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்போ நம்முடைய தக்வா என்ற ஆடை சரியாக இருந்து நம்முடைய மேலாடை சரியாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்றான்? யமன் நாட்டினுடைய ஆடையை விட பல மடங்கு உள்ள பட்ட ஆடை அல்லாஹ் அணிவிக்கின்றான். அப்ப அந்த ஆடை நமக்கு வேணும் என்ன செய்யணும்? எல்லாரும் தக்வாவோடு இருக்கணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அணிஞ்ச ட்ரெஸ் பார்த்தோம்னா சட்டை, ஜிப்பா, உருக்கு சட்டை, வெள்ளை ட்ரெஸ், இந்த இதை மட்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அணிஞ்சிருக்காங்க. அடுத்து அணிஞ்சிட்டு இமாம் பெருமக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், ஆண் மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க ட்ரெஸ் அளவை விட குட்டையாக இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஃபேஷன் செஞ்சிடறோம், போயிடுறோம். இன்னைக்கு நம்மளுடைய டிவியுடைய கலாச்சாரங்கள்ல, போனுடைய கலாச்சாரங்கள்ல நம்ம எல்லாரும் எப்படி செய்யறோம்? டிஷர்ட், ட்ராக் என்ன செஞ்சிடறோம்? மாறி விடுகின்றோம். இதுவெல்லாம் பெருமானார் பிரியப்படாத ஒன்று, இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்ன ஆடையை அளவோடு கொடுத்திருக்கின்றானோ அந்த அளவின் ஆடையை சரியான முறையில் அணிவிக்க வேண்டும், அணிய வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக இறுக்கமான ட்ரெஸ் போடக்கூடாது. இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு புர்கா டைட்டா போடுறது, ட்ரெஸ்ஸை டைட்டா போடுவது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளையும் நம் சமூகத்தில் பார்க்க வேண்டும். அதே போல மெல்லிய ட்ரெஸ் அணியக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஆகட்டும், வெளியே போகணும். இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு நிறைய ஜவுளி கடையில், ஜுவல்லர்ஸில் பார்க்குற இன்னைக்கு கலர் மக்கனா, கலர் பர்தா போட்டுக்கிட்டு போகிறோமே, அதுவெல்லாம் நம்முடைய மார்க்கம் அனுமதித்ததான், நம்முடைய அல்லாஹ் தான் அனுமதித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்களா என்று பார்ப்போமேயானால் ஒருபோதும் இல்லை. அதனுடைய ஆடை என்பது நம்முடைய மானங்களை மறைப்பது மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஆடையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆடையை அணிய சொன்னார்களோ அந்த ஆடையை கடைசி மௌத் வரைக்கும் அல்லாஹ் நம்ம நசீபாக்குவானாக. தக்வா என்ற ஆடை முழுமையான முறையில் நம்மில் வருவதற்கு நசீபாக்குவானாக. மறுமையில் எல்லோரும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு தக்வா என்ற ஆடையை கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல நாம் எல்லோரும் ஆடை அணிந்து சோழபதியினுடைய ஏட்டையை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வருகின்ற இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நல காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.